எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பவர் இன்வெர்ட்டருடன் ஸ்டோரேஜ் பேட்டரியை எவ்வாறு இணைப்பது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் 1. சார்ஜ் கண்ட்ரோலருடன் பேட்டரியை இணைக்கவும், 2. பவர் இன்வெர்ட்டரை பேட்டரியுடன் இணைக்கவும், 3. சோலார் பேனலை சார்ஜ் கண்ட்ரோலுடன் இணைக்கவும் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ப்ராம்ஸ்கள் கொண்ட டிஜிட்டல் மல்டிமீட்டர் பயிற்சியாளர்களுக்கான கருவி தொகுப்பு. கிரிம்பிங் கருவி. பயனர் கையூட்டுடன் பவர் இன்வெர்ட்டர். வெளியீடு சக்தி 300 வாட்ஸ். உள்ளீடு 12 வோல்ட் டிசி. வெளியீடு 220 வோல்ட் ஏசி. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். வகை PWM. கணினி மின்னழுத்தம் 12 முதல் 24 வோல்ட். அதிகபட்ச வெளியீடு மின்னோட்டம் 50 ஆம்ஸ். பேட்டரி 12 வோல்ட். 10 ஆம்பியர் மணி நேரம். கெட்டி உருகி இணைக்கும் கம்பிகள். 6 சதுர மிமி சிவப்பு மற்றும் கருப்பு. ஸ்டோரேஜ் பேட்டரியை எவ்வாறு இணைப்பது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் 1. சார்ஜ் கண்ட்ரோலருடன் பேட்டரியை இணைக்கவும், 2. பவர் இன்வெர்ட்டரை பேட்டரியுடன் இணைக்கவும், 3. சோலார் பேனலை சார்ஜ் கண்ட்ரோலுடன் இணைக்கவும் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ப்ராம்ஸ்கள் கொண்ட டிஜிட்டல் மல்டிமீட்டர் பயிற்சியாளர்களுக்கான கருவி தொகுப்பு. கிரிம்பிங் கருவி. பயனர் கையூட்டுடன் பவர் இன்வெர்ட்டர். வெளியீடு சக்தி 300 வாட்ஸ். உள்ளீடு 12 வோல்ட் டிசி. வெளியீடு 220 வோல்ட் ஏசி. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். வகை PWM. கணினி மின்னழுத்தம் 12 முதல் 24 வோல்ட். அதிகபட்ச வெளியீடு மின்னோட்டம் 50 ஆம்ஸ். பேட்டரி 12 வோல்ட். 10 ஆம்பியர் மணி நேரம். கெட்டி உருகி இணைக்கும் கம்பிகள். 6 சதுர மிமி சிவப்பு மற்றும் கருப்பு ஒவ்வொன்றும் 1 மீட்டர். 1.5 சதுர மிமி சிவப்பு மற்றும் கருப்பு ஒவ்வொன்றும் 1 மீட்டர். டிசி சர்க்கியூட் பிரேக்கர். ஒன்றை துருவவும். 12 முதல் 250 வோல்ட்ஸை டிசி 6 ஆம்ஸ். லக் டெர்மினல்கள் 6 சதுர மிமி 1.5 சதுர மிமி. சார்ஜ் கண்ட்ரோலுடன் பேட்டரியை இணைத்தால் பேட்டரியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை டெர்மினல்களை அடையாளம் காணவும், மல்டிமீட்டரை டிசி மின்னழுத்த அளவீடு வரம்பில் தோராயமாக 20 வோல்ட் மின்னழுத்தத்துடன் அமைத்து பேட்டரியின் முனையை மின் அழுத்தத்தை அளவிடவும். பேட்டரி மின்னழுத்தம் 12 வோல்ட் குறைவாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள பேட்டரி டெர்மினல்களை அடையாளம் காணவும். பேட்டரியை சார்ஜ் கண்ட்ரோலர் மற்றும் சர்க்கியூட் பிரேக்குடன் இணைக்க தேவையான 2 நீல மின் கம்பிகளை அளந்து வெட்டுங்கள். காட்டப்பட்டுள்ளபடி 12 மிமி இரு முனைகளிலும் உள்ள இன்சுலேஷன் ஸ்லீவை அகற்றி கேபிள் லக் டெர்மினல்களின் கடத்தியை சொருகவும். கிரிம்பிங் கருவியை பயன்படுத்தவும். கேபிளின் இரு முனைகளிலும் கம்பியில் லக்ஸை கிரிம்பிங் செய்து அவற்றை பேட்டரி டெர்மினல்களுடன் இணைக்கவும். டிசி சர்க்கியூட் பிரேக்கர் மூலம் பேட்டரியின் பாசிட்டிவ் டெர்மினல்களை சார்ஜ் கண்ட்ரோலரின் பாசிட்டிவ் பேட்டரி டெர்மினல்களுடன் இணைக்கவும். பேட்டரியின் எதிர்மறை டெர்மினல்களை சார்ஜ் கண்ட்ரோலரின் எதிர்மறை பேட்டரி முனையத்துடன் இணைக்கவும். ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி போதுமான இறுக்கத்தை வைத்திருங்கள். பவர் இன்வெர்ட்டரை பேட்டரியுடன் இணைத்தால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். 1. இன்வெர்ட்டரை சுவரில் சரியான நிலையில் பொருத்திய பின்னரே கம்பி இணைப்பு செய்ய முடியும். 2. அதிகபட்ச திறந்த சுற்று மின்னழுத்தம் மற்றும் சூரிய வரிசைகளில் குறுகிய சுற்று மின்னோட்டம் இன்வெர்ட்டரின் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். பவர் இன்வெர்ட்டரில் உள்ள பேட்டரி டெர்மினல்களை அடையாளம் காணவும். இன்வெர்ட்டரில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பவர் இன்வெர்ட்டருடன்
ஸ்டோரேஜ் பேட்டரியை எவ்வாறு இணைப்பது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் 1. சார்ஜ் கண்ட்ரோலருடன் பேட்டரியை இணைக்கவும், 2. பவர் இன்வெர்ட்டரை பேட்டரியுடன் இணைக்கவும், 3. சோலார் பேனலை சார்ஜ் கண்ட்ரோலுடன் இணைக்கவும் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ப்ராம்ஸ்கள் கொண்ட டிஜிட்டல் மல்டிமீட்டர் பயிற்சியாளர்களுக்கான கருவி தொகுப்பு. கிரிம்பிங் கருவி. பயனர் கையூட்டுடன் பவர் இன்வெர்ட்டர். வெளியீடு சக்தி 300 வாட்ஸ். உள்ளீடு 12 வோல்ட் டிசி. வெளியீடு 220 வோல்ட் ஏசி. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். வகை PWM. கணினி மின்னழுத்தம் 12 முதல் 24 வோல்ட். அதிகபட்ச வெளியீடு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பவர் இன்வெர்ட்டருடன் ஸ்டோரேஜ் பேட்டரியை எவ்வாறு இணைப்பது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் 1. சார்ஜ் கண்ட்ரோலருடன் பேட்டரியை இணைக்கவும், 2. பவர் இன்வெர்ட்டரை பேட்டரியுடன் இணைக்கவும், 3. சோலார் பேனலை சார்ஜ் கண்ட்ரோலுடன் இணைக்கவும் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ப்ராம்ஸ்கள் கொண்ட டிஜிட்டல் மல்டிமீட்டர் பயிற்சியாளர்களுக்கான கருவி தொகுப்பு. கிரிம்பிங் கருவி. பயனர் கையூட்டுடன் பவர் இன்வெர்ட்டர். வெளியீடு சக்தி 300 வாட்ஸ். உள்ளீடு 12 ஏசி. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். வகை PWM. கணினி மின்னழுத்தம் 12 முதல் 24 வோல்ட். அதிகபட்ச வெளியீடு மின்னோட்டம் 50 ஆம்ஸ். பேட்டரி 12 வோல்ட். 10 ஆம்பியர் மணி நேரம். கெட்டி உருகி இணைக்கும் கம்பிகள் 6 சதுர மிமி. சிவப்பு மற்றும் கருப்பு ஒவ்வொன்றும் 1 மீட்டர். 1.5 சதுர மிமி. சிவப்பு மற்றும் கருப்பு ஒவ்வொன்றும் 1 மீட்டர். டிசி சர்க்கியூட் பிரேக்கர். ஒன்றை துருவவும். 12 முதல் 250 வோல்ட்ஸை டிசி 6 ஆம்ஸ். லக் டெர்மினல்கள் 6 சதுர மிமி. 1.5 சதுர மிமி. சார்ஜ் கண்ட்ரோலுடன் பேட்டரியை இணைத்தால் பேட்டரியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை டெர்மினல்களை அடையாளம் காணவும், மல்டிமீட்டரை டிசி மின்னழுத்த அளவீடு வரம்பில் தோராயமாக 20 வோல்ட் மின்னழுத்தத்துடன் அமைத்து பேட்டரியின் முனையை மின் அழுத்தத்தை அளவிடவும். பேட்டரி மின்னழுத்தம் 12 வோல்ட் குறைவாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள பேட்டரி டெர்மினல்களை அடையாளம் காணவும். பேட்டரியை சார்ஜ் கண்ட்ரோலர் மற்றும் சர்க்கியூட் பிரேக்குடன் இணைக்க தேவையான 2 நீல மின் கம்பிகளை அளந்து வெட்டுங்கள். காட்டப்பட்டுள்ள இந்த வீடியோவில் நாம் சார்ஜ் கண்ட்ரோலருடன் பேட்டரியை இணைத்தோம், பவர் இன்வெர்ட்டரை பேட்டரியுடன் இணைத்தோம், சோலார் பேனலை சார்ஜ் கண்ட்ரோலருடன் இணைத்தோம் மற்றும் விவாதித்தோம். இத்துடன் இந்த பயிற்சி முடிவடைகிறது. பார்த்ததற்கு நன்றி.